ஆடி பெயர் வந்தது எப்படி என தெரியுமா? வேம்பிற்கும் ஆடி மாதத்திற்கும் தொடர்புண்டு. ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம். சுவாரஸ்யமான இந்த ஆன்மீக கதையை முழுமையா கேளுங்க. ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. ஈசன் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கையிலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள். அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து ஆடியை அழிக்க தன் சூலாயுதத்தை எடுத்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது. அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என வேண்டினாள். ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல வடிவம் கொண்டு வந்தது தவறு. எனவே பூ உலகில் கசப்புச்சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார். அவள் விமோச்சனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமானாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் எம்பெருமான். ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வாம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சம். நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த ஆடி என்ற மங்கை. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.